வணக்கம். இந்த கண் திருஷ்டி பெரும்பாலான மக்களுக்கு பாதிப்பாக இருக்குது. இது அவங்க அறியாமையில் வெளியேற்றிடுறாங்க சக்தியை. நம்ம இதிலேருந்து எப்படி தப்பிச்சுக்கணும்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் சுற்றி போடுவாங்க வெளியே ஏதாவது போயிட்டு வந்தால். எதுக்காகனா, இந்த கண்ணில் இருக்கிற சக்தி நிலை மேலே பட்டுச்சுன்னா நம்ம உடல் சுற்றி ஒரு ஒளி ஓட்டம் இருக்குது. இதை நம்ம ஆறான்னு சொல்லுவோம். நம்ம உடல் இங்கே மட்டும் இல்லை, இது தாண்டி கொஞ்சம் தொலைவு இருக்குது. இதை தான் நம்ம ஆறான்னு சொல்கிறோம். இந்த கெர்லின்ற ஒரு புகைப்பட கலைஞர், ரஷ்யாவை சேர்ந்தவர், விதவிதமான தகவலை பயன்படுத்தி அவர் ஃபோட்டோகிராஃபிக் பண்ணார். அதில் இந்த ஆறாவை படம் பிடிச்சார். ஒருத்தருக்கு இந்த ஆறாவை படம் பிடிக்கும்போது அவர் உடம்புல இந்த வயிற்று பகுதியில் ஒரு சின்ன புள்ளி தெரிஞ்சிச்சு. அப்போ அவர் சொன்னார், இன்னும் 6 மாதம் பொறுத்து உங்களுக்கு வயிற்றில் கட்டி வரும்ன்ட்டு. அதே போல் அவருக்கு 6 மாதத்தில் வயிற்றில் கட்டி வந்துச்சு. எப்போ உங்களுக்கு எந்த பாதிப்பு வருதுனாலும் முதல்ல இந்த ஆறால் ஒளி உடலில் தான் இந்த தாக்கம் ஏற்படும். அதனால தான் நம்மளுக்கு ஏதோ ஒரு கண் திருஷ்டி பட்டுச்சுன்னா சுற்றி போடுறாங்க. இதை எப்படி கிளியர் பண்ணணுன்னு பார்த்தா, நெருப்பு மூலயமா இதை சுத்திகரிக்கலாம். உப்பு, அப்புறம் தண்ணி. கடலில் குளிச்சிங்கன்னா இது ரொம்ப சுத்தமாக ஆகிடும். ஆனால் நீங்கள் மெரினா பீச் போனீங்கன்னா அது வேறு மாதிரி ஆகிடும். எதனாலன்னா அது கூவத்தோட டைஅப்பில் இருக்குது. மெரினா பீச்சை தவிர்த்து நீங்கள் எங்கே ஒன்றா குளிச்சிக்கலாம். அடுத்து ஒன்று பார்த்தோம்னா, இந்த மழை தண்ணி. இதில் நனைஞ்சிங்கன்னா கூட உங்களோட ஆறா ரொம்ப சுத்தமாகிடும்.